ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 22. எபிசோடு 21 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஹெட் மாஸ்டர் எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட வெறித்தனமான செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் சும்மா லக்கில் நடந்தது சார்னு நம்மளால் நைஸாக ஓவர் சீன் போடாமல் மழுப்ப, டே தம்பி, வயலட் நைட் லெவலை ரீச் பண்ணுறது எல்லாம் லக்கு கிடையாதுன்னு ஹெட் மாஸ்டர் நம்ம ஆளோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பாராட்டுறாரு. அப்புறம் மெயின் மேட்டருக்கு வந்து, நீ கிரேடு ஸ்கிப்பிங் எக்ஸாம் எழுதி டிரெக்டாக சீனியர் கிளாஸுக்கு போக ஒரு சான்ஸ் தரேன்னு ஆஃபர் பண்ணுறாரு. அகாடமி நம்ம நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக லாக் பண்ண போகுது போலேன்னு நம்மளால் மைண்ட் வாய்ஸில் யோசித்தாலும் வேறு வழி இல்லாமல் எக்ஸாம் எழுத டக்குன்னு ஓகே சொல்லிடுறான். ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது ஹெட் மாஸ்டர் ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்காருன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே புரியுது. சரி பரவாயில்ல, அவங்க போடுற பிளானை வச்சு அவங்கள வச்சு செய்வோம்னு மைண்டில் ஒரு மாசான பிளானை லாக் பண்ணிவிட்டு நம்மளால் அங்கேருந்து கெத்தாக வெளியே கிளம்புறான். நம்ம ஆளு கிளம்புன உடனே ஹெட் மாஸ்டர் அடுத்த ஸ்கெட்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாம் வச்ச பொறியில இவன் கரெக்டாக வந்து சிக்கிட்டானேன்னு மனசுக்குள்ளே செம ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா ரைனா அப்புறம் நம்ம ஹீரோ 2 பியூர் பிளட் கேடட்ஸும் இந்த எக்ஸாமை எழுத ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேருக்கும் சேர்த்து அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு அசிஸ்டண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரு. சீனை கட் பண்ணால் எக்ஸாம் நடக்க போகிற சீனியர் ஆரா ட்ரைனிங் ஹாலுக்கு ரைனா பஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுறா. அவள் பின்னாடியே நம்மளும் செமக்கூலாக என்ட்ரி ஆகுறான். ரைனா தன்னை ஒரு மாதிரியாக நோட்டை விடுறத பார்த்து நம்ம ஆள், என்ன எக்ஸ்ரே எடுக்கிறியா, மேட்ரை ஓப்பனாக பேசுன்னு அவள் சீனை உடைக்கிறான். அங்கே லைட்டாக பதட்டம் ஸ்டார்ட் ஆக போகிறப்ப டக்குன்னு எக்ஸாமினர் உள்ளே வராரு. இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் எக்ஸாம் வைக்க போகிறது மெயின் ஃபேமிலியோட சீனியர் நைட்டான சர் அல்ரேக்கர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவர் தான் அந்த லெஜெண்டரி சைலண்ட் ஃப்ளோவிங் ஸ்வாடு. நம்ம ஆளுக்கு டக்குன்னு அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த வார் பற்றின ஞாபகம் வருது. அந்த மெமரியில் இந்த அல்ரேக்கர் ஒரு இறந்த பையனோட பாடியை தூக்கிட்டு நடுவில் வராரு. அங்கே இருக்கிற ஒரு சுடுகாட்டில் இன்னொருத்தன் இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இம்பீரியல் ஹாண்ட் எதுக்கு இங்கே வருதுன்னு அந்த சர்வைவர் வெறியோட கேட்குறான். ஆனால் அல்ரேக்கர் கொண்டு வந்த அந்த இறந்த பையனோட முகத்தை பார்த்ததும் அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். அல்ரேக்கர் சண்டை போடாமல் சைலண்ட்டாக அந்த பாடியை அடக்கம் பண்ண முட்டி போட அதை பார்த்து அந்த சர்வைவர் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அந்த இடத்துல சண்டை போடாமல் 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த சர்வைவர் நானும் பாடியை அடக்கம் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறான். உன் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி தன்னோட பேர் சீக் முரிடான்னு இன்ட்ரோ கொடுக்குறான். நீங்கள் ட்ராக்கர் ஃபேமிலியான்னு கேட்க அல்ரேக்கர் நான் அந்த பேரை எப்போவோ கைவிட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் இப்போ ப்ரெசண்ட்டில் அல்ரேக்கரை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் மெமரி எல்லாம் ரீவைண்ட் ஆகுது. நம்ம ஆளுக்கும் ரைனாவுக்கும் இப்போ அவருக்கு ரெஸ்பெக்ட் தராங்க. பஸ்டியர் பசங்களுக்கு எக்ஸாம் வைக்க ஒரு முரட்டு சீனியர் நைட்டாக அனுப்புறது ஓவர் சீன்டான்னு நம்ம ஆளு நினைக்கிறான். ஏன்னா சீனியர் நைட்ஸ் தான் ட்ராக்கர் ஃபேமிலியோட மெயின் பில்லர்ஸ். இப்போ எக்ஸாம் ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரண்டர் ஆகணும், இல்லைனா மயங்கி விழுகிற வரைக்கும் சண்டை நடக்கும். ரைனா 1-on-1 சண்டைக்கு வாலியண்டராக வர அல்ரேக்கர் அதை அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என் மேலே அட்டாக் பண்ணுங்கன்னு அல்ரேக்கர் ப்ரெஷரை ஏற்றுறாரு. இதை கேட்டு ரைனாவுக்கு ஈகோ டச் ஆக நம்ம ஹீரோ அவகிட்ட அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஸ்கில் கேப் ரொம்ப பெருசு, சும்மா கோவப்பட்டு சீனை கெடுக்காத, எக்ஸாம் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ரியாக்ஷனை தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு உஷார் பண்ணுறான். ரைனாவை அவசரப்பட்டு ஓட விடாமல் தடுத்து நம்மால் இப்போ டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகுறான். 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக ஒரே ஒரு க்ளீன் ஹிட் மட்டும் வைக்க பிளான் பண்ணுவோம்னு நம்மால் ஐடியா தரான். 2 பேரும் பிரிஞ்சு போய் அல்ரேக்கரை சுற்றி வளைக்கிறாங்க. அல்ரேக்கர் அகாடமியில் இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்வாடை உருவ நம்ம ஆள் அவரோட மூமெண்ட்ஸை கணிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ரைனாவோட ஈகோ ஃபோக்கஸை கெடுக்கிறத பார்த்து இந்த ஈகோ எல்லாம் வேலைக்கு ஆகாது, பிளான் படி மட்டும் ஆடுன்னு நம்மால் ஆர்டர் போடுறான். 2 பேரும் வேறு வேறு ஆங்கிளில் இருந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் அல்ரேக்கர் அசால்ட்டாக தடுத்து நிறுத்துறாரு. சேர்ந்து அட்டாக் பண்ணியும் அவரோட டிஃபென்ஸை உடைக்க முடியலை. அல்ரேக்கர் சும்மா க்ளீனாக கவுண்டர் கொடுக்க ஒரு முரட்டு எனர்ஜியோட 2 பேரும் பின்னாடி தூக்கி வீசப்படுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்பேஸை வச்சு அல்ரேக்கர் 2 பேரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. ஒரு சீனியர் நைட்டோட பவர் என்னன்னு ரைனாவுக்கு இப்போ தான் புரியுது. அவரோட பிளைண்ட் ஸ்பாட்டை டார்கெட் பண்ணியும் ஒரு கீரல் கூட விழாததால் ரைனா இப்போ ஒரு டேஞ்சரான கில்லிங் இன்டென்ட் டெக்னிக்கை இறக்க ரெடி ஆகுறா. ரைனா அந்த அட்டாக்கை முழுசாக பண்ணுறதுக்கு முன்னாடியே அல்ரேக்கர் அதை கணிச்சிடுறாரு. ரைனா வெறியோட தன்னோட கிரசன்ட் ஸ்லாஷ் அட்டாக்கை வீச அல்ரேக்கர் கொடுத்த முரட்டு கவுண்டர் அடி அவளோட அஃபென்சிவை உடச்சி அவளை தூக்கி வீசுது. அவர் 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த மூவுக்கு ரெடி ஆகுறாரு.
அந்த அடியோட ஃபோர்ஸில் ட்ரைனிங் ரூமே அதிர ரைனாவுக்கு செம அடிபட்டு விழுவுறா. பதறி போன ஸ்டாஃப் எல்லாரும் அவளை செக் பண்ண ஓடி வராங்க. ஆனால் லைட்டாக மயக்கம் வந்தாலும் ரைனா அதை உதறிட்டு, நான் இன்னும் ஃபெயில் ஆகலை, தள்ளி நில்லுங்க, சண்டை இன்னும் முடியலை, இங்கே டேஞ்சர்னு கத்திக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணுன்னு நம்ம ஆள் ஃபஸ்ட்டு சொன்னதை யோசித்து பார்க்குற அல்ரேக்கர் ரைனாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதை பண்ணுற அளவுக்கு இன்னும் ஸ்கில் பத்தலைன்னு ஜட்ஜ் பண்ணுறாரு. அப்போ நம்மால் அவளை பார்த்து, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக முடியலன்னா வேறு வழியில் அதை உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஒரு நேர்மையான சண்டையில் இப்படி சீட்டிங் பண்ண மாட்டேன்னு ரைனா ஃபஸ்ட்டு அடம் பிடிக்கிறா. ஆனால் நம்மால் இது ஒன்றும் வீரத்தை காட்டுற சீன் இல்லை, ஆப்போனண்ட்டை எப்படி காலி பண்ணுறோன்னு பார்க்குற எக்ஸாம்னு அவளோட அந்த ஓவர் நல்லவ கேரக்டரை உடைக்கிறான். நம்ம ஆள் செம்மையாக பேசவும் ரைனாவும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறா. ஆனால் ஒரு முரட்டு சீனியர் நைட்டுக்கிட்ட நம்ம லோக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு ரைனா டவுட் கேட்குறா. அதுக்கு நம்ம ஆள், நாம் கரெக்டான டைமிங்கில் ஸ்கெட்சு போட்டால் எல்லாரையும் லாக் பண்ணலாம், அன்னைக்கு நம்ம சண்டையில் நான் தூக்கி போட்ட சாதாரண கல்லை உன்னால் ஏன் தடுக்க முடியலைன்னு கேட்குறான். நீ இந்த மாதிரி லோக்கலாக சண்டை போடுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதான் சிக்கிட்டேன்னு அவள் ஒத்துக்கிறா. அதே ஃபார்முலா தான், சீனியர் நைட்டாக இருந்தாலும் இந்த ட்ரிக்கில் கன்ஃபார்ம் சிக்குவார். நான் சிக்னல் கொடுக்கும்போது மட்டும் நீ உள்ளே பூந்து அடின்னு நம்ம ஆள் பக்காவாக பிளான் போடுறான். நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும். நம்ம ஆள் இப்போ டிராகன் ஸ்லேயிங் டெக்னிக்கோட அட்வான்ஸ்டு மூமெண்ட்டான கேல் ஸ்டெப்பை இறக்குறான். அது சும்மா ஷேடோலெஸ் ஃபுட் ஒர்க்கு. நம்ம ஆள் நிற்கிற இடத்துல கோஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் இமேஜஸ் கிரியேட் ஆகுது. இதை பார்த்த அல்ரேக்கர், டே இது டியூக்கோட சீக்ரெட் வித்தையாச்சேன்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஆள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண வர அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆகுது. பர்பிள் கலரில் எனர்ஜி கிராஸ் ஆக, ஓஹோ இவனுங்க வேணும்ட்டே பிளான் பண்ணி தான் ரூமை இருட்டாக்கியிருக்கானுங்கன்னு அல்ரேக்கர் உடனே ஸ்பாட்டில் புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ இந்த இருட்டுக்கு ரைனாவோட மானா டிஸ்கிரிப்ஷன் பவர் தான் காரணமான அல்ரேக்கர் கெஸ் பண்ணுறாரு. அந்த கும்மிருட்டில் பிளேடு மோதுற ஸ்பார்க்ஸ் மட்டும்தான் தெரியுது. அல்ரேக்கர் 4 பக்கமும் ஒரு அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறாரு. வெறும் இருட்டை வச்சு ஒரு சீனியர் நைட்டை ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான பிளான்னு அல்ரேக்கர் நினைக்கிறாரு. ஆனால் போக போக சண்டையோட ஃப்ளோ மாறுறதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த கும்மிருட்லேயும் நம்மால் எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பக்காவாக மூவ் ஆகுறான். அல்ரேக்கர் வெளியில் சொல்ல மாட்டார்னு நம்பி நம்ம ஆள் இப்போ டிராகன் க்ளோ பவரை ஆன் பண்ணி உடம்பு முழுக்க எனர்ஜியை ஏற்றுறான். நம்ம ஆளோட இந்த முரட்டுத்தனமான ஸ்கில்ஸை பார்த்துட்டு இவன் ஃபர்ஸ்ட் இயர் கேடட்டே கிடையாதுன்னு அல்ரேக்கர் ஒத்துக்கிறாரு. ப்ரெஷர் எக்கச்சக்கமாக ஏறுது. இவன் வெறும் ஸ்வாட் ஃபைட்டிங் மட்டும் போடலை, ஏதோ வேறு லெவல் பவரை யூஸ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆள் இப்போ நார்மல் லெவலை தாண்டி எங்கேயோ போயிட்டான். ஆனால் இந்த இருட்டில் ரைனாவால் நம்ம ஆள் மாதிரி ஸ்பீடாக மூவ் ஆக முடியலை. அதே சமயம் நம்மால் இதுவரைக்கும் பவரை அடக்கி வாசித்ததே அவனுக்கு ஆப்பா முடியுது. ஏன்னா அல்ரேக்கர் இப்போ தன்னோட பவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏற்றி நம்ம ஆளோட டிஃபென்ஸை உடச்சி உள்ளே பூந்து அடிக்கிறாரு. அல்ரேக்கர் இப்போ முரட்டை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளி சண்டையை முடிக்க பார்க்குறாரு. அந்த இருட்டுரு முழுக்க ஸ்வாட்ஸ் மோதுற எனர்ஜி ட்ராக் சும்மா தாறுமாறாக பறக்குது. இந்த ஆள் இருட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆகி முன்ன மாதிரியே செம்மையாக மூவ் பண்ணுறாருன்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.